ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஜியோ ஏர் ஃபைபரோடைய தீபாவளி தமாக்கா ஆஃபர்னு சொல்லிட்டு ஒன்று போயிட்டு இருக்கு. அதை பற்றி நிறைய பேர் சொல்லுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ ஏர் ஃபைபர் புது கனெக்ஷன் நீங்கள் எடுக்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் பிளான் கிடையாது. ஜியோ ஏர் ஃபைபர் பழைய கஸ்டமர் இருக்காங்களே அவங்களுக்கு இந்த பிளான் சூட்டபுளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜியோ ஃபைபர் கனெக்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்களே ஆல்ரெடி பழைய கஸ்டமராக இருக்கலாம் அல்லது புது கஸ்டமர் வாங்க போறவங்களா இருக்கலாம். இந்த பிளான் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே சூட்டபுளாக இருக்கும். சரிங்களா, ஜியோ ஃபைபருக்கும் செட் ஆகும், ஜியோ ஏர் ஃபைபருக்கும் செட் ஆகும். ஸோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு வந்து நம்ம எந்த ரீசார்ஜும் பண்ண தேவையில்லை, ஃப்ரீங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பெரிய மோட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நீங்க தீபாவளி தமாக்கா ஆஃபர் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜியோ ஏர் ஃபைபர் கனெக்ஷன் வேணும் அப்படின்னாலோ இல்லை ஏர்டெல் ஏர் ஃபைபர் கனெக்ஷன் வேணும் அப்படின்னாலோ இல்லை ஃபைபர் கனெக்ஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலோ டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். சரிங்களா, அதை ஃபாலோ பண்ணி நீ டிஎம் பண்ணுங்க. நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள எந்த ஏரியால இருந்தாலும் சரி. சரிங்களா, இப்போ உங்க ஏரியா வந்து ஜியோ 5G கிடைக்கும் அல்லது ஏர்டெல் 5G கிடைக்கும், பட் வந்து ஏர் ஃபைபர் வந்து அவைலபிள் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க வந்து வாங்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா இன்ஸ்டா லிங்க் கொடுத்துருக்கேன், அதை ஃபாலோ பண்ணி டிஎம் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுவோம். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் இந்த தீபாவளி தமாக்கா ஆஃபருங்கிறது ஒரு சில கன்ஃபியூஷன்லாம் இருக்கும். ஸோ வந்து கொஞ்சம் வீடியோ லென்த் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியரா புரியும். சரிங்களா, ஓகே, நான் சொன்ன மாதிரி இது ஜியோ ஏர் ஃபைபர் பழைய கஸ்டமருக்கும் பொருந்தும், புது கஸ்டமருக்கும் பொருந்தும். அது மட்டும் இல்லாமல் ஜியோ ஃபைபர் கனெக்ஷன் யூஸ் பண்ற பழைய கஸ்டமருக்கும் பொருந்தும், புது கஸ்டமருக்கும் பொருந்தும். சரிங்களா, இப்போ நான் சொல்ல போறது எல்லாமே அப்படிதான். இப்போ ஜியோ ஏர் ஃபைபர் பார்த்தீங்க அப்படின்னா 3 விதமா கனெக்ஷன் எடுத்துக்க முடியும். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா 30 MBPS, அதுக்கப்புறம் 100 MBPS. 100 MBPS வந்து ஒரு சில ஓடிடி வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு பேக் வந்து வச்சிருக்காங்க. சரிங்களா, இப்போ இந்த தீபாவளி தமாக்கால பார்த்தீங்க அப்படின்னா 2222 ரூபாய்க்கு ஒரு பிளான் இருக்கு. 30 MBPS வந்து 2222, 100 MBPS வந்து 3333. இது பாத்தீங்க அப்படின்னா அமேசானும் நெட்ஃபிளிக்ஸும் வராது. சரிங்களா, 100 MBPS பிளான். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 4444 ரூபா, இது 100 MBPS ஸ்பீடு. இது பாத்தீங்க அப்படின்னா அமேசானும் பிளஸ் வந்து நெட்ஃபிளிக்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 3 பிளான் இருக்கு இல்லையா, இந்த 3 பிளான்ல நீங்க எந்த பிளான் செலக்ட் பண்ணாலும் ஒரு வருஷத்துக்கு ஃப்ரீங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆஃபர் எப்படி கிளைம் பண்றது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த 3 பிளான் இருக்கு இல்லையா, இந்த 3 பிளான்ல என்ன ஸ்பீட் லிமிட், என்ன மாதிரி டிவி சேனல்ஸ் கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரி ரீசார்ஜ் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு பார்த்துருவோம். இந்த 2222 ரூபா இருக்கு இல்லையா, இந்த பிளான் பாத்தீங்க அப்படின்னா 30 MBPS ஸ்பீட் கனெக்ஷன். சரிங்களா, இது மந்த்லி பாத்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டிலாம் சேர்த்து 741 ரூபா பே பண்ற மாதிரி இருக்கும். இந்த 741 அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்க, 3 மாசத்துக்கு மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 2222 ரூபா வரும். சரிங்களா, இது வந்து 3 மாசத்துக்கான பிளான். 2222 ரூபா நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்ரீயா இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க, ரவுட்டர் வந்து ஃப்ரீயா கொடுத்துருவாங்க, 4K செட்டாப் பாக்ஸ் வந்து ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா 12 OTT சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. என்னன்னு சொல்லிட்டு நான் ஸ்கிரீன்ல போடுறேன், நீங்களே பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதோட ஸ்பீட் வந்து 30 MBPS, அப்லோட் ஸ்பீட் 30 MBPS தான், டவுன்லோட் ஸ்பீட் 30 MBPS தான். இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்கு 1000 GB லிமிட் செட் பண்ணிருப்பாங்க. ஒரு மாசத்துக்கு நீங்க 1000 GB தான் கன்சியூம் பண்ணிக்க முடியும். பட் வந்து நீங்க தீபாவளி தமாக்கா ஆஃபர் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்னா 100 GB வந்து கொடுப்பாங்க. இந்த தீபாவளி தமாக்கா ஆஃபர்ல மட்டும் தான் இருக்கு. சரிங்களா, 100 GB வந்து ஆட்னா வந்து கொடுப்பாங்க. சோ ஓவரால் வந்து 1100 GB வந்து கொடுத்துருப்பாங்க. பட் 1100 GBங்கிறது ஒரு மாசத்துக்கு 1000 GB நீங்க யூஸ் பண்ணாலும் 1000 GB தான், யூஸ் பண்ணாம போனாலும் 1000 GB தான். பட் வந்து அந்த எக்ஸ்ட்ரா ஒரு 100 GB கொடுக்குறாங்கல்ல, அந்த 100 GB யோட வேலிடிட்டி பாத்தீங்க அப்படின்னா 3 மாசத்துக்கு இருக்கும். சரிங்களா, நீங்க 3 மாசத்துக்கு எப்ப வேணாலும் வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். பட் அந்த 1000 GBங்கிறது ஒரு மாசத்துக்கு 1000 GB, இன்னொரு மாசத்துக்கு 1000 GB, இன்னொரு மாசத்துக்கு 1000 GB அப்படிதான் கொடுப்பாங்க. 3 மாசத்துக்கு 3000 GB. பாத்தீங்க அப்படின்னா வாய்ஸ் கால் வந்து உங்களால அன்லிமிட்டடா பேசிக்க முடியும். ஜியோ ஜாயின் ஒரு ஆப் இருக்கு, அதன் மூலமா உங்களால சிங்க் பண்ணி பேசிக்க முடியும். சரிங்களா, சோ ஓவராலா 30 MBPS பிளான் நீங்க எடுக்கணும் அப்படின்னா 741 ரூபா ஜிஎஸ்டிலாம் சேர்த்து அதை வந்து 3 மாசத்துக்கு உண்டான பேமெண்ட் வந்து உங்கள்ட்ட முன்கூட்டியே வசூல் பண்ணிடுவாங்க. எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா 2222 ரூபா தீபாவளி தமாக்கா ஆஃபர். இது எப்படி கிளைம் பண்றது அது உங்களுக்கு சொல்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 100 MBPS பிளான் வந்து வச்சிருக்காங்க. 100 MBPS நீங்க எவ்வளவு பே பண்ற மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னா தமாக்கா ஆஃபர்ல 3333 ரூபா பே பண்ற மாதிரி இருக்கும். அதை டிவைட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா 3ஆல 1111 ரூபா வரும். ஒரு மாசத்துக்கு 1111 ரூபா ஜிஎஸ்டிலாம் சேர்த்து நான் சொல்றேன். சரிங்களா, ஒரு மாசத்துக்கு 1111 ரூபா மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா இந்த 3333 ரூபாய் நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்ரீயா இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க, ஃப்ரீயா ரவுட்டர் கொடுத்துருவாங்க, ஃப்ரீயா 4K செட்டாப் பாக்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அந்த செட்டாப் பாக்ஸ் மூலமா 800க்கு மேற்பட்ட டிவி சேனல்ஸ் உங்களால பாத்துக்க முடியும். இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா 12 OTT சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா 30 MBPS ஸ்பீட்ல, அது என்ன OTT பார்த்தோமோ அது எல்லாமே இதுலயும் இருக்கும். எக்ஸ்ட்ரா எதுவுமே இருக்காது, அதுல இருக்கிறதா இதுலயும் இருக்கும். இதோட ஸ்பீட் வந்து 100 MBPS, அப்லோட் ஸ்பீட் 100 MBPS தான், டவுன்லோட் ஸ்பீட் 100 MBPS தான். இதுக்கும் பாத்தீங்க அப்படின்னா 1000 GB லிமிட் செட் பண்ணிருப்பாங்க. ஒரு மாசத்துக்கு 1000 GB, 3 மாசத்துக்கு 3000 GB. பட் ஆட்னா வந்து தமாக்கா ஆஃபர்ங்கிறதுனால 150 GB எக்ஸ்ட்ரா வந்து கொடுப்பாங்க. இந்த 150 GBங்கிறத 3 மாசத்துக்கு நீங்க வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கும் பாத்தீங்க அப்படின்னா வாய்ஸ் கால் வந்து அன்லிமிட்டடா பேசிக்க முடியும். ஜியோ ஜாயின் ஆப் இருக்குல்ல, அதை சிங்க் பண்ணி நீங்க பேசிக்க முடியும். சோ ஓவராலா 100 MBPS வந்து பேசிக் கனெக்ஷன் வேணும் அப்படின்னா தமாக்கா ஆஃபர்ல வந்து 3333. சரிங்களா, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா தமாக்கா ஆஃபர்லயே வந்து 4444 ரூபாய்க்கு ஒரு பிளான் வந்து வச்சிருக்காங்க. இந்த பிளான் பாத்தீங்க அப்படின்னா 100 MBPS பிளான் தான். பட் வந்து அந்த 100 MBPSக்கும் இந்த 100 MBPS என்ன வித்தியாசம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில OTT சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பிரீமியமா வந்து கொடுத்துருப்பாங்க. அது என்னன்னு சொல்லி பாத்துருவோம். இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்கு 1482 ரூபாய் ரெண்ட் வருது ஒரு மாசத்துக்கு. சரிங்களா, இந்த 1482 ரூபாயை மல்டிப்ளை பண்ணிக்க 3 மாசத்துக்கு மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 4444 ரூபாய் வரும்.
நீங்க 4444 ரூபாய் நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்ரீயா இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க, ஃப்ரீயா ரவுட்டர் கொடுத்துருவாங்க, ஃப்ரீயா 4K செட்டப் பாக்ஸ் கொடுத்துருவாங்க. செட்டப் பாக்ஸ் மூலமா உங்களுக்கு 800க்கும் மேற்பட்ட டிவி சேனல்ஸ் பார்த்துக்க முடியும். இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா 15 OTT சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. மத்த ரெண்டுக்கும் பாத்தீங்க அப்படின்னா 12 சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா 15 OTT சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா நெட்ஃபிளிக்ஸ் உடைய பேசிக் பிளானும் அமேசானோட பிரீமியம் லைட்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்கு, அதையும் வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் இதோட ஸ்பீட் பாத்தீங்க அப்படின்னா 100 MB அப்லோட் ஸ்பீடு 100 MB தான், டவுன்லோட் ஸ்பீடு 100 MB தான். இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா 1000 GB ஒரு மாசத்துக்கு லிமிட் செட் பண்ணிருப்பாங்க. 3 மாசத்துக்கு 3000 GB சரிங்களா. பட் தமாகா ஆஃபர்ங்கிறதுனால 200 GB எக்ஸ்ட்ரா வரும். 200 GBங்கிறது 3 மாசத்துக்கு நீங்க வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கும் பாத்தீங்க அப்படின்னா வாய்ஸ் கால் வந்து உங்களால அன்லிமிட்டடா பேசிக்க முடியும். ஜியோ ஜாயின் ஒரு ஆப் இருக்கு, அதை லாகின் பண்ணி நீங்க பேசிக்க முடியும். ஸோ ஓவரால் தீபாவளி ஆஃபர் பாத்தீங்க அப்படின்னா 2222, 3333, 4444 இந்த 3 பிளான் இருக்கு இல்லையா. இந்த 3 பிளான்ல நீங்க எந்த பிளான் வேணா செலக்ட் பண்ணிக்கிறீங்க சரிங்களா. செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு நீங்க ஃப்ரீயா நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும், நீங்க எந்த பேமெண்ட் பண்ண தேவையில்லைன்னு சொல்றாங்க இல்லையா. அது உண்மைதான். பட் வந்து இந்த 3 பிளான் இருக்கு இல்லையா, இந்த 3 பிளான்ல ஏதாவது ஒரு பிளானை வந்து நீங்க செலக்ட் பண்ணி பேமெண்ட் பண்ணி தான் ஆகணும். நம்ம வந்து இந்த 2222 ரூபாய் பிளான் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இந்த 2222 நம்ம பேமெண்ட் பண்ணிட்டோம் இல்லையா, பேமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த 3 மாசத்துக்கும் இந்த 2222 ரூபாய் சரியா போச்சு சரிங்களா. இப்போ நம்ம காசு பே பண்ணதுக்கு இந்த 3 மாசம் நம்ம யூஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம எப்படி ஃப்ரீயா யூஸ் பண்றதுன்னு பாத்தீங்க அப்படின்னா நவம்பர் 5ஆம் தேதி 2024 இருந்து அக்டோபர் 5ஆம் தேதி 2025 வரைக்கும் சரிங்களா, 12 மாசம் வரும். இந்த 12 மாசத்துக்கு வந்து மாசம் 5ஆம் தேதி ஆச்சுன்னா ஒரு கூப்பன் வந்து ஜென்ரேட் ஆகும். கூப்பன் செக்மெண்டே வந்து மைஜியோ ஆப்ல இருக்கும். ஸோ வந்து கிளைம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த 12 மாசத்துக்கு வந்து நீங்க ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனா வந்து புது கனெக்ஷன் எடுக்கிற கஸ்டமரா இருந்துச்சு அப்படின்னா இந்த 3 பிளான்ல ஏதாவது ஒரு பிளான் செலக்ட் பண்ணி நீங்க 3 மாசத்துக்கு இந்த 3 மாசம் இருக்கு இல்லையா, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த 3 மாசத்துக்கு உண்டான பிளானை வந்து நீங்க கொடுத்துதான் ஆகணும். நீங்க கொடுத்து யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பிளான் வந்து ஆக்டிவேஷன் ஆகும். ஒவ்வொரு கூப்பனும் வந்து ஜென்ரேட் ஆகும். மந்த்லி நீங்க கிளைம் பண்ணி நீங்க ஒரு வருஷத்துக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து புது கஸ்டமருக்கு. பழைய கஸ்டமருக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்க யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா ஒரு பிளான், நீங்க மைஜியோ ஆப்ல போயிட்டு சேஞ்ச் பிளான் கொடுத்தீங்க அப்படின்னா தீபாவளி தமாக்கான ஒரு ஆஃபர் இருக்கும். அதுல பாத்தீங்க அப்படின்னா 3 மாச பிளான் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த 2222 ரூபாய் பிளான் நீங்க செலக்ட் பண்ணி பேமெண்ட் பண்ணிடணும். பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க 3 மாசத்துக்கு இந்த 2222 ரூபாய் மைனஸ் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா. 3 மாசத்துக்கு அப்புறம் அந்த பிளான் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒவ்வொரு கூப்பன் வந்து கொடுப்பாங்க. 12 மாசத்துக்கு 12 கூப்பன் கொடுப்பாங்க. நீங்க ஒவ்வொன்றா கிளைம் பண்ணி நீங்க ரீசார்ஜே பண்ணாம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஓவராலா புரிஞ்சிருக்கும் சரிங்களா. நீங்க புது கனெக்ஷன் எடுக்க போறீங்க அப்படின்னா இந்த 2222 ரூபாய் நீங்க பேமெண்ட் பண்ணி தான் எடுக்கணும். இந்த 3 மாசம் நீங்க யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த இது கிளைம் ஆகும். நீங்க பழைய கனெக்ஷன் வச்சிருக்க கஸ்டமரா இருந்தாலும் நீங்க 3 மாசத்துக்கு முன்னாடி பேமெண்ட் பண்ணிடணும். பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது கிளைம் ஆகும். ஆனா இது எல்லாத்துக்கும் ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கு. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாசம் செப்டம்பர் இல்லையா, 24, 25 வந்துருச்சு. இந்த செப்டம்பர் மாசம் வந்து நவம்பர் மாசம் 3ஆம் தேதிக்குள்ள சரிங்களா நீங்க வந்து ரிலையன்ஸ் ஸ்டோர்லயோ இல்ல ரிலையன்ஸ் டிஜிட்டல் ஸ்டோர்லயோ போய் 20,000 ரூபாய்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்கணும். நீங்க இந்த 20,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணா மட்டும்தான் இந்த ஆஃபர் உங்களால கிளைம் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்க வந்து தீபாவளிக்கு ட்ரெஸ்ஸஸ் எடுக்கலாம், இல்ல எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் வாங்கலாம். ஸோ ரிலையன்ஸ் இல்ல ஜியோ ஸ்டோர் இதுல ரிலையன்ஸ் சம்பந்தப்பட்ட இடத்துல மட்டும்தான் இது கிளைம் ஆகும். 20,000 ரூபாய்க்கு நீங்க வாங்கிருக்கணும். அதுவும் இந்த தேதிக்குள்ள வாங்கிருக்கணும். வாங்குறது வந்து தனித்தனியா செப்பரேட்டா வாங்கக்கூடாது, ஒரே பில்லா வாங்கிருக்கணும் சரிங்களா. ஒரே பில்லா வாங்கிருக்கணும். அது மட்டும் இல்லாம நீங்க பில் போடுறீங்களா, இப்போ 20,000 ரூபாய்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பில் போடும் போது நீங்க எந்த ரிஜிஸ்டர் நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த நம்பருக்கு மட்டும் தான் கிளைம் பண்ண முடியும். இப்போ ஜியோ ஏர் ஃபீவர் பழைய கஸ்டமர் நீங்க ஒரு யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா, ஒரு ரிஜிஸ்டர் நம்பர் வச்சிருப்பீங்களா, அந்த நம்பர் கொடுத்து அந்த பில் நீங்க 20,000 ரூபாய்க்கு நீங்க போட்டுக்கணும். போட்டா மட்டும்தான் உங்களுக்கு இது வந்து கிளைம் ஆகும் சரிங்களா. அப்படி இல்லை அப்படின்னா இந்த கூப்பன் வந்து மாசம் ஜென்ரேட் ஆகாது, உங்களால கிளைம் பண்ணிக்கவும் முடியாது. ஸோ ஓவராலா வந்து 20,000 ரூபாய் நீங்க வாங்குறவங்களா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஆஃபர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க செப்டம்பர் மாசமே வாங்கிக்கிறது நல்லது. ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா 3 மாச காசு நீங்க கொடுக்குறீங்க இல்லையா, கொடுத்து தான் நீங்க வாங்குற மாதிரி இருக்கும். அதனால வந்து நீங்க வேஸ்ட் பண்ண வேணாம். நீங்க இது யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா நான் 20,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுவேன் அப்படின்னா நீங்க கண்டிப்பா இந்த ஆஃபர் வந்து இப்பயே நீங்க யூஸ் பண்ணிக்கிறது தான் நல்லது. ஓகே, இது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி புரியாதவங்களுக்கு இன்ஸ்டாவோட ஐடி வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை நீங்க கிளிக் பண்ணி நீங்க டிஎம் பண்ணுங்க, உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன் சரிங்களா. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஜியோ ஏர் ஃபைபர் கனெக்ஷன் புதுசா வேணும் அப்படின்னாலோ அப்படி இல்லை ஏர்டெல் ஏர் ஃபைபர் கனெக்ஷன் புதுசா உங்களுக்கு வேணும் அப்படின்னாலோ நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் சரிங்களா. இன்ஸ்டாவோட லிங்க் அதை வந்து ஃபாலோ பண்ணி நீங்க டிஎம் பண்ணுங்க, உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள எந்த ஏரியால இருந்தாலும் நீங்க ஜியோ ஏர் ஃபைபர் கனெக்ஷன் வேணும் அப்படின்னாலோ இல்ல ஏர்டெல் ஏர் ஃபைபர் கனெக்ஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்க வாங்கிக்க முடியும். ஸோ ஓவரால் இந்த வீடியோ தான் விஷயம். இந்த வீடியோ கொஞ்சமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பெரிய மோட்டிவா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.